Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. وقال أيضا إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم وأحبوني لحب الله وأحب أهل بيتي لحبي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்து முரித்தானது. வளமான வாழ்வழித்து இவ்வையகத்தை காப்பதற்கு நமக்களித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மாபெரும் தலைவராய் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புக்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய ஈருலக தலைவராம் சர்க்காரே காயினாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள், ஸஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், உலமாக்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள், உலகில் தோன்றிய எல்லா நல்லோர்கள் மீதும் இச்சிறப்பான அற்புதமான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய வருகை தரக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் வல்லோன் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் நிஅமத்தும் தௌலத்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய ரிலாவும் லிகாவும் நம் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கபூல் செய்யப்பட்ட அற்புதமான இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் வல்லோன் அல்லாஹ் இந்த நாளில் மகிழ்ச்சி கொண்டு எந்த ரஹ்மத்தை எல்லாம் நமக்கு வாரி வழங்குகிறானோ அது அத்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இச்சிறப்பான சின்ன பள்ளிவாசல் சுன்னத்துல் ஜமாத் மஸ்ஜிதும் மஸ்ஜிதே முபீனும் இணைந்து பொள்ளாச்சி வட்டார ஜமாத் உலமா சபையோடு இணைந்து நடத்துகின்ற உத்தம நபியினுடைய உதய தின விழா என்ற பெயரில் முன்னிட்டு 12 நாட்கள் தொடர் பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய முத்தவல்லி சாஹிப், நிர்வாக பெருமக்கள், ஜமாத் உலமா சபையினுடைய உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தாகள், சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் என் முதற்கண் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மஜ்லிஸ் எத்தகைய மஜ்லிஸ்? 2 நாளா கடினமான காய்ச்சல்.
முந்தா நேற்று கபஸ்தான் பள்ளியில் ஜும்மாவில் பயான் பண்ணும்போது நல்லா தான் இருந்தேன். அன்னைக்கு அசருக்கு பிறகு வந்த காய்ச்சல் சாதாரணமான காய்ச்சல் இல்லை. எங்கள் மதரசாவில் போய் நான் படுத்ததே கிடையாது. நேற்று போத்தி படுத்திருந்தேன். தேதி மாற்றி வைக்கலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசில் தோணுச்சு, சஃபர் இன்னையோடு கழியுது, நாளைக்கு ரபீல் அவல் பிறக்குது, முதல் பிறை மகிழ்ச்சிகரமாக அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. ஷிஃபா கிடைச்ச மாதிரி தான் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிப்பாக அஹ்லு பைத்தை பேசுவதை விட ஒரு மருந்து என்னவாக இருக்க முடியும்? அதை விட ஷிஃபாவை உலகத்தில் எங்கும் தேட முடியாது. ஷிஃபா கிணறு அப்படின்னு சொல்லி நாம் போய் மக்கால நபி ஸல்லல்லாஹு கிணறுக்குள்ள ஒரு கிணறு ஷிஃபா கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறுல போய் நம்ம தண்ணி குடிச்சா என்ன கிடைக்குமோ அந்த அஹ்லு பைத்தை பற்றி இங்கே பேசினால அது கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன செய்திகளை சொல்லிட்டு அடுத்து என்னோட தலைப்புக்குள்ள வர்றேன். இதுவும் தலைப்பு சார்ந்தது தான். என்னைக்குமே நம்ம தலைப்பை விட்டு வெளி போவதில்லை. மீளாது விழாக்கள் என்பது தேவையா இல்லையா? நம்ம பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம் ஹஸரத் அவங்க ஆரம்பிக்கும் போது சொல்லி ஆரம்பிச்சாங்க, 2 தடவை ஷைத்தானுக்கு கோவம் வரும்னு சொல்லி. சரி, கைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஷைத்தான்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் பேச வேண்டிய செய்திகளை பேச முடியாமல் போயிடும். ஆனால் ஹக்கை சொல்லிகிட்டே இருப்போம், பாத்தில் தூரம் ஓடி போயிடும் இன்ஷா அல்லாஹ். மீளாது விழாக்கள் அப்படின்னு சொன்னாலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுவது, ரசூலை புகழ்வது. நீங்கள் அளவு கடந்து புகழாதீர்கள். எங்கே பார்த்தாலும் இந்த கூச்சல் தான், அளவு கடந்து புகழாதீர்கள், அளவு கடந்துன்னு சொல்லி. நாம என்ன சொல்றோம்? ரசூலுடைய அந்தஸ்துக்கு புகழ்வதற்கென்று எந்த கவிஞனும் பிறக்கல. ரசூலுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதை பற்றி பேசுவதற்கு, அதை பற்றி புகழ் பாடுவதற்கென்று எந்த கவிஞனும் பிறக்கவில்லை. ரசூலுடைய புகழ் என்பது உச்சத்தில் இருக்கிறது, அதை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னும் எல்லை கோட்டையே நாங்க தொடலைங்கிறோம். ரசூலை புகழ்வதற்கென்று ஒரு எல்லை இருக்கும் இல்லைங்களா, ஆரம்பிச்சு முடிவு. நான் எல்லை கோட்டில் தான் நின்றுட்டு இருக்கிறோம், இன்னும் உள்ளேயே வரல. அப்புறங்க முடிவுக்கு போறது அளவு கடந்து. இது வெறும் வார்த்தை அல்ல, இதுதான் சத்தியம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கக்கூடிய புகழ் என்பது மிக 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 உன்னதமானது, ஆழமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா தன்னுடைய ஹல்குகளில் சிறந்த ஹல்காக படைத்தது அஷ்ரஃபுல் ஹல்க் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் படைப்பாக படைத்திருந்தாலும் அவன் படைத்து பரிபாலிக்கக்கூடிய விதத்தில் ரசூலுக்கு என்று ஒரு தனி இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இடத்தை நம்மால் எட்டி பார்க்க கூட முடியாது. முடியுங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னா, பேசாம இரு, வீண் விளையாட்டு, விபரீதம், கரிந்து விடுவாய்னாங்க. அல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை யா அல்லாஹ், இத்தனை காலமாக உன் குரலை கேட்டு 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 உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அடம் பிடிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வேண்டாம், விட்டுருங்க. குரல் கேக்குதா, அதோட முடிச்சுங்க. இல்லையா அல்லாஹ், இத்தனை நாள் உன் குரலை கேட்டு கேட்டு அந்த குரலுக்கு சொந்தக்காரன் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் கேட்க, அவர்களின் ஆசைப்படி, நல்லா கவனிக்கும், அல்லாவின் விருப்பப்படி அல்ல, அவர்களின் ஆசைப்படி, கலீமுல்லாஹ் அல்லவா, அவர்களின் ஆசைப்படி அல்லாஹ் சொன்னான், இந்த ஒளியில ஒரு ஜுசுவை, லட்சக்கணக்கான பகுதியில் ஒரு ஜுசுவை, இந்த ஜுசுவை மலையின் மீது செலுத்துறேன், அந்த மலையை நீங்க பார்த்துக்குங்க. என் ஒளியினுடைய அந்த ஜுசுவில் ஒரு பகுதியை நான் அந்த மலையில செலுத்துறேன், அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமுற்று விழுந்தார்கள். இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி தானே.
புதுசா ஒண்ணு நம்ம கொண்டு வர வேண்டியது இல்லை. நமக்கு தெரிந்த செய்திகளுக்குள்ளேயே பார்க்கலாம். ஆனா அப்படி இருக்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் எப்படி சந்தித்தார்கள்? அல்லாஹ் தன் ஹபீபை எப்படி தன்பால் அழைத்தான்? மேராஜுக்கு போய் ஒவ்வொரு வானமா திறந்து போய் கடைசியா போய் அர்ஷுக்கு போகும்போது சிதறத்துல் முன்தஹா வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால் வர இயலாது, இதற்கு மேல் என்னால் வர இயலாது. நல்லா கவனிக்கணுங்க. செய்தி எல்லாம் நமக்கு தெரியும். அது கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, அதன் மூலமா என்ன விளங்குது நம்ம பார்க்கணும். இதுக்கு மேல் என்னால் முடியாது. ஏன்? என் தகுதி இவ்வளவுதான். இவ்வளவு தூரம் பயணித்து வரக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது. இந்த தகுதி மற்ற மலக்குகளுக்கு கிடையாது. அவங்கவுங்க அங்கங்க நின்றணும். ஆனா என் தகுதி படைப்பினத்திலே உயர்ந்த படைப்பு மலக்கு. மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள்தான் எல்லா ஹல்குக்கு மேல, இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தகுதி இவ்வளவு, இதுக்கு மேல் என்னால் வர முடியாது, வெச்சா நான் கரிந்து விடுவேன், என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லி அதே இடத்தில் நின்று விட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அதையும் தாண்டி சென்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சந்தித்தார்கள் அல்லாஹ்வை? நேருக்கு நேராக, எந்த திரையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து பேசி அவர்கள் வந்தார்கள். இப்ப நபியுடைய தகுதி என்னங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தகுதி என்ன? அல்லாஹ் அவர்களை எங்கு வைத்திருக்கிறான்? அவர்களுக்கென்று ஒரு தனி இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இடத்தை யாராலும் அடைந்து கொள்ள முடியாதல்ல, எட்டி பார்க்கவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை யாராலும் எட்டி பார்க்க முடியாது. அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு, அதோட ஆழம் நம்மால் விளங்க முடியாது. அந்த அறிவு இங்க இல்ல, மிக ஆழம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அல்லாஹ்க்கும் என்ன இருக்குது நம்மால் விளங்க முடியாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி புகழ்வது? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணியத்துக்குரியலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் ஏதோ புகழ்றோம் நமக்கு தெரிந்த விதத்துல, அவ்வளவுதானே தவிர எப்படி புகழ வேண்டுமோ அப்படி யாரும் இதுவரை புகழவில்லை. நமக்கு தெரிந்த பாணியில் ஏதோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கே ரப்பிட்ட போய் நாம் மன்னிப்பு கேட்கணும். இந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நமக்கு தெரிந்த செய்திகளை நமக்குள் பரிமாறிக்கொள்வதுதான் மீலாது விழாக்கள், வேற எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்க ஹயாத்தை பத்தி, வாழ்வியலை பத்தி பேசுவதும், அதற்காக வேண்டி மகிழ்ச்சி கொள்வதும், மகிழ்ச்சிக்கான காரியங்கள் ஏதாவது செய்வதும் இதுதான். அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பின் காரணமாக, அந்த பிறப்பின் காரணமாக அதை நினைவு கூறும் வகையாக எந்த வீடுகள் நினைவு கூறப்படுகிறதோ, எந்த இடங்கள் நினைவு கூறப்படுகிறதோ, அப்படிப்பட்ட இடங்கள் பரக்கத் பொருந்தியது. அந்த இடங்கள் பரக்கத் பொருந்தியது, ஒரு காலும் அந்த இடத்தில் வறுமை வரவே வராது என்பதாக சொல்கிறார். அந்த இடத்தில் வறுமை வரவே வராது என்று சொல்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசினாலே அல்லாஹ் அந்த இடத்தில் பரக்கத்தை கொட்டி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசக்கூடிய இடங்கள் பரக்கத் பொருந்தியது என்று சொல்கிறார்கள். இதுக்கும் ஒரு அடி மேல போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். யாரோ இல்லைங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள்,
எனக்கு ஒரு நன்மை வருகிறது என்று சொன்னால் அது உலகத்தில் ரீதியாகவோ மறுமை ரீதியாகவோ, நல்ல கவனிக்கணும், எனக்கு ஒரு நன்மை என்னை வந்து அடைகிறது என்று சொன்னால் அது உலகத்தின் ரீதியாகவோ மறுமையின் ரீதியாகவோ எப்படி வந்தாலும் சரி, ஒரு தீமை என்னை வராமல் தட்டி செல்கிறது என்றால் அது உலகத்தில் இருந்தாலும் சரி மறுமையில் இருந்தாலும் சரி. என்ன அர்த்தங்க? இம்மை மறுமையினுடைய எல்லா நலவும் வருவதும் இம்மை மறுமையினுடைய எல்லா தீங்கும் என்னை விட்டு செல்வதும், இதுதான் கருத்து. அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாயிலாகத்தான் வருகிறதுங்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. சொல்றது யாருங்க? அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனக்கு ஒரு நன்மை வரணுமா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் வருகிறது. ஒரு தீமை என்னை விட்டு போகிறதா அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் தான் போகிறதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் ஒரு நன்மை என்னை அடைய முடியாது. ரசூல் இல்லாமல் ஒரு தீமை என்னை விட்டு போக முடியாது. எவ்வளவு உத்தமமான வார்த்தை. நம்ம சொன்ன ஷிர்க்குன்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாகத்தான் நடக்கிறதுங்கிறாங்க. என்ன அர்த்தங்க இதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறாங்க. அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயிலாகத்தான் வருகிறதுங்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த முஹப்பத் அல்ல, இருக்கக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் மீலாது விழாக்கள். நபி பிரிய வைக்கிறேன்னா எப்படி வெளிப்படுத்துறது சொல்லுங்க? எப்படி வெளிப்படுத்துறது? நபி ஸல்லல்லாஹு பத்தி பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யணும், அதைத்தானே செய்யணும். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. خير அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த மீலாது விழாக்களை கபூல் செய்வானாக. எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அது கியாமத் வரை அல்லாஹ் நடைபெற செய்வானாக. அதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவள் அத்தனை பேருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாளை மறுமை நாளிலே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து அந்த கூட்டத்தில் இணைந்து சுவனத்தில் வீற்றிருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய கொடுத்த தலைப்பு என்னன்னா அண்ணல் நபியின் அழகிய குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான குடும்பம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் கூறப்பட்ட குடும்பம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமிதத்தோடு சொன்ன குடும்பம். அந்த குடும்பத்தை தான் அஹ்லுல் பைத் என்பதாக சொல்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபில் இடத்துல சொல்லும் பொழுது, இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமு ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா அப்படிங்கிறான். 22வது ஜுஸ்ல முதல் பக்கத்திலே இந்த ஆயத்து வரும். குர்ஆன்ல அல்லாஹ் மிக அழகாக சொல்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்ன நாடுறான்னா, அஹ்லு பைத்துகள் ரசூலுடைய குடும்பத்தார்கள், ரசூலுடைய குடும்பத்தார்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நஜிஸிலிருந்து அவர்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தி அவர்களை உயர்த்தியான நிலையில் வைப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலுடைய குடும்பம் பரிசுத்தம், அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அழகாக வைப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வே அவர்களை பரிசுத்தப்படுத்தி வைக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது இங்க உட்கார்ந்துட்டு சொல்றான் சில பேரு, அஹ்லு பைத் எல்லாம் ஒண்ணுதான். அது என்ன? ரசூலுடைய குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேறயா? நஊது பில்லாஹி மின்ஹா. பெரிய அளவில் நான் பேச போகல, இருந்தாலும் ஒரு சில செய்திகளை நிச்சயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயத்தை பேசணும். கண்ணியத்துக்குரிய நம்ம குடும்பமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமும் ஒண்ணா? இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறான், எத்தனையோ நபிமாவுடைய மனைவிகள் நரகம் போறது இல்லையா? எத்தனையோ நபிமாவுடைய மக்கள் நரகம் போகிறது இல்லையா?
கேட்கிறாங்களா இல்லைங்களா? எத்தனையோ நபிமாவுடைய பெற்றோர் நரகம் போறது இல்லையா? அதுபோல்தான் அப்படிங்கிறான். நவுது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரியலே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய அந்தஸ்தை பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நான் ஆற்ற நபிங்கிறான் அல்லாஹ். அவங்கள நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். கண்ணியத்துக்குள்ளே சுத்தம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். சுத்தம் அப்படின்னா நஜீஸ் மேல ஒட்டுறது சுத்தம், அசுத்தம் இல்லைங்களா? அதை கழுவிட்டா சுத்தமாயிரும், அதை கழுவி விட்டால் சுத்தமாயிரும். நம்ம தொழுகைக்கு வேண்டி வேக வர்றோம், திடீர்னு நஜீஸ் பட்டுருச்சு, சட்டையிலையோ வேட்டியிலையோ பேண்ட்லையோ பட்டுருச்சு. உன்னை என்ன பண்ணுவோம்? டக்குன்னு போவோம், கசக்குவோம், சுத்தமாயிருச்சு, ஒளி செஞ்சு போட்டு தொழுகைக்கு வந்துடுவோம், நஜீஸ் போயிடும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நஜீஸ்ன்னு எதை சொல்றானுங்க? இந்த நஜீஸையா? அல்லாஹ்வுடைய பார்வையில் நஜீஸ் என்று சொன்னால் ஈமான் இல்லாத நிலை, அதுதான் நஜீஸ். அந்த நஜீஸ் சுத்தமாகுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் ஈமான் இல்லாத நஜீஸ். அந்த நஜீஸ் எப்ப சுத்தமாகுங்க? ஈமான் கொண்டால் தான் சுத்தமாகும். அதை தவிர பாக்கி எல்லா அசுத்தமுமே கழுவனா போயிரும், குளிச்சா போயிரும். ஆனா நஜீஸ் சிலை வணக்கம் என்பது ஈமான் கொண்டால் தான் போகும், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான்னா எப்பிருந்து பரிசுத்தப்படுத்துகிறான்? தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தை முழு பரிசுத்தமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்தாச்சு, ஒரு சாப்டர். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வந்தாச்சு. இதுதான் குடும்பம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கள்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் நபியா இருந்தாலும் எல்லா நபிமார்களும் வந்தவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில கொண்டு வந்தான். ஒரு மனிதர் இருக்கிறாரு. இப்போ உதாரணமா நான் இந்த பள்ளியில இமாமா இருந்தேன் இல்லைங்களா? நம்ம ஊர் தான், சொந்த ஊர் தான். அப்ப சொந்த ஊர்ல இந்த பள்ளியில ஒரு 10 வருஷம் இமாமா இருக்கும்போது என்னை எல்லாத்துக்கும் தெரியும். எங்க அத்தாவை தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். எங்க ராதாவை அவங்களையும் தெரியும். அதுக்கு மேல் இருக்கிறவங்கள வயசுல இருந்தவங்க தெரிஞ்சிருக்கலாம், அல்லது அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவரா எப்ப தெரியாதா? நான் ஒழுக்கமாக பேணுதலாக எந்த தவறு தண்டா இல்லாமல் இருந்தாலும் எங்க அத்தா சரியில்லைன்னா என்னதான் அவன் மகன் தானது சொல்லுவாங்களா இல்லைங்களா? தாத்தா சரியில்லைன்னா அட என்னப்பா தெரியாத அவன் பேரன் தானே, அவனே எப்படி இவன் எப்படியோ சொல்லுவோமா இல்லைங்களா? குறிப்பிட்டு நாம் எந்த உயரத்துக்கு போனாலும் சந்ததியில அந்த சந்ததியில் யாராவது மோசமாக இருந்தால் அந்த இழுக்கு நம்மை வந்தடையும். இந்த இழுக்கு கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சந்ததி சந்ததியாக அத்துணை பேரையுமே பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தான். எதிலிருந்துங்க? எல்லாத்தையுமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எடுத்துட்டா எந்த ஒரு மனிதருமே ஒரு விரல் விட்டு ஒரு சின்ன குறை கூட யாரும் நாம் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான். காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லவா, தன்னுடைய ஹபீப் அல்லவா. தன்னுடைய ஹபீபை எந்த வடிவிலும் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சந்ததி சந்ததியாக பாதுகாத்து வந்தான். உயர்த்தியானவர்களாக, நல்லோர்களாக, சாலிகீன்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆக்கி வைத்தான். அப்படிப்பட்ட சந்ததியில் வந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரிந்தா எவ்வளவு தூரம் தெரியுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிஃப் இல்லைங்களா? அவங்களுடைய தகப்பனார்
சொல்லுங்க ஜி. அவங்களுடைய தகப்பனார் ஹாஷிம், அவங்களுடைய தகப்பனார் அப்துல் முனாஃப். இது வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதை நம்ம குழந்தைகளுக்கு கிதாபுல ஓதி இருப்போம். இன்னும் இருக்கு. இஸ்மாயில் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் வரைக்கும் போகும், அப்படியே ஆதம் அலை இஸ்லாம் வரைக்கும் போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சந்ததி சந்ததியாக பாதுகாத்தான். அவங்களை தன்னோட ஹபீப் என்பதற்காக. தன் ஹபீபின் மீது எந்த ஒரு குறையும் யாரும் சொல்லிவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பரிசுத்தப்படுத்தி கொண்டே வந்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இது மட்டுமல்ல நபியே, உங்களுடைய குடும்பம், இதெல்லாம் உங்க குடும்பம் தான், அடுத்து உங்களுடைய குடும்பம், அவர்களையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதைத்தான் இந்த ஆயத்துல சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுத்தஹிரக்கும் தத்ஹீரா. சரி, கைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாய் தகப்பன், இதுல ஒரு சின்ன சர்ச்சை சில பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த செய்தி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய காலத்துக்கு பெயர் ஃபித்ரத்துடைய காலம். நபி இருக்கக்கூடிய காலத்துக்கும் இன்னொரு நபி வருவதற்கு இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லைங்களா? அந்த காலத்துல யாருமே நபி இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துக்கு ஃபித்ரத்துடைய காலம் சொல்லுவாங்க, நபி இல்லாத காலம். இந்த காலத்துல தான் அப்துல் முத்தலிஃப் இருக்கிறாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்க தாயாரெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். இதை ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாருக்கே ஈமான் இல்லை என்பதாக. நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானுக்கு சொந்தக்காரரான ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஈமானை கொண்டு வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தகப்பனாரே ஈமான் இல்லைனா, நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னா, உங்க குடும்பத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவோம்னு. எதை வச்சு? சோப்பை வச்சா? அல்லாஹ் சொல்லக்கூடிய பரிசுத்தம் ஈமான். அந்த ஈமான் தன்னுடைய பெற்றோருக்கே இல்லைன்னு சொன்னா வேற யாருக்கு வரும் இந்த ஈமான்? சிந்திச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாய் தகப்பன் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆமினா அம்மையோட வயிற்றிலிருந்து வெளியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயிறு நஜாசத்துடையதா இருக்க முடியுமா? கண்ணியத்துக்குரிய ஈமானுடைய அஸ்திவாரமாக இந்த இடம் இருக்க வேண்டும். ஒரு விதை வெளியேறணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணுங்க? அதற்கு பக்குவம் உடையதாக இருக்கணும். இல்லைன்னா அந்த விதை முளைச்சு வருமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் எப்ப படைச்சான்? தன்னுடைய நூறிலிருந்து வெளியாக்கி அந்த நூரை வைத்து நூரை முஹம்மதியாவாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வைத்து, அந்த நூரை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகந்தண்டில் செலுத்தி கொண்டு வந்து கடைசியாக அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா முதுகந்தண்டில் இருந்து ஆமினா அம்மையாருடைய கர்ப்பப்பைக்குள் செலுத்தி வெளிக்கொண்டு வந்த முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அந்த நூறு போய் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருந்திருக்க வேண்டும்? சாதாரணமான நூறா அது? கண்ணியத்துக்குரிய நூரே முஹம்மதியா சாதாரணமான நூறு அல்ல. அந்த நூறு எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த இடம் பாக்கியம் பெற்றவைகள். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய முதுகந்தண்டில் இருந்து ஆமினா அம்மையாருடைய வயிற்றுக்குள் வந்து கருவாக இருந்து சிசுவாக வெளியானவக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை எப்படி நான் வெளிப்படுத்தி சொல்றது? இதையா கண்ணியத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்பத்தியாகி வெளிவரக்கூடிய இடம் நஜாசத்தா? நஊது பில்லாஹி மின்ஹா.
கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு வேண்டாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நஜாசத்தை துடைக்க வந்தவர்கள், ஈமானை செழிக்க வைக்க வந்தவர்கள், ஈமானுடைய ஜோதியை பிரகாசிக்க வைத்தவர்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனாரை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு சொல்லாதீங்க. அவரெல்லாம் ஈமான் இருக்கா இல்லையா சந்தேகம். முதல்ல சந்தேகப்படலாமா? நஜாசத்திலேயே அல்லாஹ் ரசூலை வெளியாக்குவான்? யோசிச்சு பாருங்க. முஹம்மது ரசூல் அல்லவா, அவங்க வெளியாகக்கூடிய எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவு உன்னதமாக இருக்க வேண்டும். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வதற்கு கூச்சப்படுறாங்க நிறைய பேர். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஈமான்ல மௌகூஃபா இருக்க வேண்டிய இடம், அமைதியா இருக்க வேண்டிய இடம். எங்க அமைதியா இருக்கணும் அங்கதான் இருக்கணும். ரசூலுடைய குடும்பத்தை சொல்லும் பொழுது அங்க அமைதியா? கண்ணியத்துக்குள்ள உறக்க சொல்ல வேண்டும். அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன், ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக. கண்ணியத்துக்குள்ள அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்துல் முத்தலிப் அவர்கள் இருக்கும் பொழுது 10 ஆண் மக்கள், அவங்களுக்கு 10 ஆண் மக்கள்ல 6 பெண் மக்கள். அவங்க சம்சம் கிணறு, நீண்ட செய்தி சுருக்கமா சொல்லிக்கிறேன். சம்சம் கிணறு தோண்டி புனரமைச்சு செய்யக்கூடிய சமயத்துல அப்ப அவங்க ஒரு நேர்ச்சை செய்யறாங்க. என்ன நேர்ச்சை செய்யறாங்கன்னா, எனக்கு 10 ஆண் மக்கள் பிறந்து நான் வயோதிக நிலையை அடைந்து அவர்கள் என்னை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து விட்டால் அந்த 10 பேர்த்துல ஒருத்தரை நான் காபால வச்சு நான் தபக் செய்யறேன், உனக்கு நான் பலி கொடுக்கிறேன் நேர்ந்துட்டாங்க. இப்படி நேர்ந்ததும் அதே போல அந்த நாள் வருகிறது. இவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப இவங்கள 10 பேர்த்துல ஒருத்தரை பலியிடணும். யாரை பலியிடுவது? 10 பேர்த்துல யாரை பலியிடுவது? இதுக்கு 2-3 வகையான கவுல் இருக்குது. நான் சுருக்கமாக தான் சொல்லிட்டு வரேன். அப்போ 10 பேர்த்துல யாரை பலினா, ஒன்று ஒரு கவுல் அம்புல ஒவ்வொருத்தர் பெயர் எழுதி அங்க இருக்கக்கூடியவர்கிட்ட கொடுத்து நீங்க ஒரு பேர் எடுங்கன்னு சொன்னாங்க. அது பேர் எடுத்தா அப்துல்லான்னு வந்தது. இவங்க நபி ஸல்லல்லாஹுடைய தகப்பனார். பின்னாலதான், அப்ப இல்லையில்ல, அப்ப வாலிப பருவம். அப்துல் முத்தலிப் அவங்களுடைய 10 மக்கள்ல 4வது மகனா பிறந்தாங்க. ஒரு ரிவாயத்துல 10வது வருது, பல ரிவாயத்துல 4வது தான் வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அறிவானவங்க, எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடியவர்கள், பிரியப்படக்கூடியவர்கள். யாருக்குமே இவங்களை அறுக்க மனது வரல. குறிப்பா அவங்க சகோதரர் அபூ தாலிப் அவங்க விடவே இல்லை. அப்பவே இல்ல இல்ல விடக்கூடாது, அவங்கள அறுக்க வேண்டாம், என்ன வேணாலும் அறுத்துங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தகப்பனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் அது கொஞ்சம் மனசுல வருது, வேண்டான்னு. இருந்தாலும் அவர்கள் என்ன சட்டமோ அதை நான் செய்யணும்னு வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு செய்தி சொன்னாங்க, இப்படி வேண்டாம், நம்ம ஒரு பல குறி கேட்கக்கூடிய பழக்கமாட்டு இருக்கும். அவங்களை கேட்பாங்க என்ன செய்யலான்னு. சரி, ஒரு சீட்ல அப்துல்லான்னு எழுதுவோம், இன்னொரு சீட்ல 10 ஒட்டகைன்னு எழுதி போடுங்க, யார் பேர் வருதுன்னு பார்க்கலாம். போட்டா ஒரு சீட்டு 10 ஒட்டகை, ஒரு சீட்ல அப்துல்லா போட்டு குலுக்கி எடுத்தா அப்போ அப்துல்லா தான் வருது. என்ன செய்யறது? அப்ப இருக்கிறவங்கள வேண்டாம், இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணலாம். சரி, மீண்டும் ஒன்று செய்யுங்க, 20ன்னு போடுங்க ஒட்டகை. அப்படி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னா இல்லை, நீங்க எப்போ ஒட்டகை எவ்வளவு வருதோ அது வரைக்கும் எண்ணிக்கை கூட்டி போடுங்கன்னு. உடனே மவுடி 20 ஒட்டகை அப்துல்லா போட்டா அப்துல்லா, 30 ஒட்டகை அப்துல்லா அப்போ அப்துல்லா, 40 ஒட்டகை அப்துல்லா அப்போ அப்துல்லா. இப்படியே வந்துட்டு இருக்குது. கடைசியா 100 ஒட்டகைக்கு வந்தாச்சு. 10 கூடி 100 ஒட்டகைகள் அப்துல்லா அப்படின்னு போட்ட உடனேதான் அப்பதான் 100 ஒட்டகைன்னு வந்துதான். அது வரைக்கும் அப்துல்லா ரலியல்லாஹுடைய பெயர் தான் திரும்ப 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 வந்து கொண்டே இருந்தது. உடனே அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, சரி 100 ஒட்டகைகளை நான் பலியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி 100 ஒட்டகைகள் அறுக்கப்பட்டது. யாருக்கு பகரமாங்க?
அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பகரமாக. அதுவரை ஒரு மனிதனுடைய கிசாஸாக பகரமாக ஒரு மனிதனை அறுப்பதற்கு, கொலை செய்வதற்கு பகரமாக, வெட்டுவதற்கு பகரமாக 10 ஒட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் சட்டமே 100 ஒட்டையா மாறிடுச்சு. அதுல இருந்த சட்டம் மாற்றப்பட்டுச்சு. ஒரு மனிதன் கொலை செஞ்சா அவனை கொல்லணும் இல்லைங்களா? அவனை கொல்வதா 100 ஒட்டகை கொடுப்பதானா? 100 ஒட்டகை கொடுத்தா விட்டலாம், இல்லைன்னா கொன்றணும். அப்படிங்கிற சட்டம் அப்பதான் கொண்டு வரப்பட்டது. சொல்ல வரக்கூடிய செய்தி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோ தகப்பரான அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன் இப்படி வந்தவர்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் பலி கொடுக்கப்பட்ட 2 தந்தைகளின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் பலி கொடுக்கப்பட்ட 2 தந்தைகளின் மகன். ஒன்னு யாருங்க? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தானே வந்தவங்க, இல்லைன்னா அறுக்கப்பட்டிருப்பாங்க. அங்கு பகரமாக 100 ஒட்டகை கொடுக்கப்பட்டு என் தந்தை உயிர் பிழைத்தார். இதுபோல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க போய் பகரமாக நான் வந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் பலி கொடுக்கப்பட்ட 2 தந்தைகளின் மகன் என்பதாக. அப்படி பரிசுத்தப்படுத்தி உயர்த்தியாகி அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா வந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணைவிமார்கள் 11 பேர். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்பட ஆரம்பத்திலிருந்து எடுத்துட்டா 11 மனைவிமார்கள். இந்த 11 மனைவிமார்களுமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விருப்பத்துக்கு இணங்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இவருடைய திருமணம் அனைத்தும் நடைபெற்றது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விழாவாரியா பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலாவுடைய கட்டளைப்படி யார் யாரை எப்பொழுது எதற்காக நிக்கா முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டானோ அந்த முறைப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். அப்படி திருமணம் முடித்து அதோடு சேர்ந்து மாரியத்துல் கிப்தியா என்ற அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவியின் அந்தஸ்தில் இருந்தாங்க. காரணம், அந்த சமயத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், அது மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலாவுடைய ஏற்பாட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 துணைவிமாரும் ஒரு அடிமை பெண்ணான மாரியத்துல் கிப்தியா அவர்களோடும் வாழ்க்கை நடத்தினார்கள். இப்படி வாழ்க்கை நடத்தினதுல முதல் மனைவியான அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க ஏற்கனவே விதவையானவங்க, நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு. மொத்தம் 6 குழந்தைகளை அவங்க தான் பெற்றெடுத்தாங்க. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய துணைவிமார்கள் யாருக்குமே குழந்தை கிடையாது. மாரியத்துல் கிப்தியா என்ற ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற அந்த அடிமை பெண்ணான அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க பேர் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா. ஆக மொத்தம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் என்பதாக மொத்தம் 7 குழந்தைகள். மொத்தமா அந்த 7 குழந்தைகள்ல 3 ஆண் குழந்தைகளுமே குழந்தை பருவத்திலே வஃபாத் ஆயிருவாங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். மிக பெரும் காரணங்கள் உண்டு அதுக்கு. 3 ஆண் குழந்தைகளும் வஃபாத் ஆயிருவாங்க. 4 பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அந்த 4 பெண் குழந்தைகளை கடைசியா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மூலமாகத்தான் சந்ததிகள் இன்று வரை அல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கியாமத்துடைய கடைசி வரை இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தினுடைய கடைசி மனிதன் சீனாவில் தோன்றுவான், அவன்தான் உலகத்தின் கடைசி மனிதன். அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததிகள் நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அஹ்லு பைத்தின் குறிப்பா யாரை சொல்லலாம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு இடத்துல அமர்ந்து போர்வை இப்படி போத்திட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு முற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க.
உட்கார்ந்திருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வந்ததுமே அலியை பார்த்ததுமே வாங்க அலி அப்படின்னு கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பக்கத்தை அணைச்சு போர்வை சேர்ந்து அவங்களுக்கு சேர்த்து போத்தி இப்படி உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. வீட்டில் இதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. யா ஃபாத்திமா வா கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சு இந்த போர்வை எடுத்து இப்படி போத்திட்டாங்க. அடுத்து ஹசன் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு உள்ள இழுத்து போர்வை பொத்திக்கிட்டாங்க. அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவங்களே உள்ள இணைச்சு போர்வை பொத்திக்கிட்டாங்க. போர்த்தி விட்டு சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இதுதான் என் குடும்பம், இதுதான் என் குடும்பம், இவர்கள் தான் அஹ்லு பைத்துகள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பம் என்று சொன்னார் இவர்கள் தான் அஹ்லு பைத்துகள், பெற்றோரும் தான் மனைவிமார்களும் தான். ஆனால் அது அவர்களோடு முடித்து விடுகிறது. சந்ததிகள் தொடர்பு என்பது இவர்களின் மூலமாகத்தான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் தான் என் குடும்பத்தினர், இவர்களை பிரியம் வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அற்புதமான ஹதீஸ் கூட உண்டு. வஹிப்பூனி லிஹுப்பில்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் வேணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் வேணுமா? அப்படி அல்லாஹ்வுடைய பிரியம் வேணும்னா நீங்க என்ன பிரியப்படுங்க. என்ன பிரியப்படாம அல்லாஹ்வை பிரியப்பட முடியாது. அல்லாஹ் உங்களை பிரிய வைக்க மாட்டான். அடுத்து சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹிப்பு அஹ்ல பைத்தி லிஹுப்பி, என்னோட பிரியம் உங்களுக்கு வேணுமா? அப்படி வேணும்னா என் குடும்பத்தாரை நீங்கள் பிரியப்படுங்கள். என் குடும்பத்தை பிரியப்படாமல் என் பிரியம் கிடைக்காது. என்ன பிரியப்படாம நீங்க அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியம் இல்லாம அல்லாஹ் எப்படி பிரியப்படுவான்? குர்ஆன் போதுங்க, எல்லா விளக்கும் தர்ஜுமால வந்துருச்சு. தஃப்சீர் பூராமே தமிழ்லயே வந்தாச்சு, எல்லாம் மொபைல்ல வந்தாச்சு, தட்டனா எல்லாம் தெரியுது. அப்படின்னா கண்ணியத்துக்கு இது ஈமானா? இது 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் மண்டி போட்டு முட்டி முட்டி ஓதிட்டு வந்தாலே விளங்க மாட்டேங்குது. உலமாக்கள் அதுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வேண்டிய நிலை இருக்குது. சாதாரணமா தர்ஜுமா கிதாப் எடுத்து புரட்டிட்டா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஷைத்தான் விளையாடுறான்னு அர்த்தம். ஷைத்தான் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம், விளையாடுறான்னு அர்த்தம் அல்ல. விளையாண்டு உள்ள வந்து உட்கார்ந்துட்டான்னு அர்த்தம், சிம்மாசனம் போட்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரியம் வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியம் கல்பில் இல்லை என்று சொன்னால் உன்னிடத்தில் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமான் எப்பங்க பூர்த்தியாகும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது பேர் ஈமானா? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னா சொல்லிருப்போ என்ன? இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்ப வருகிறதோ அப்பொழுதுதான் ஈமான் பூர்த்தி. அது வல்லையா உங்களோட ஈமானே இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, ஈமான் கல்பு சம்பந்தப்பட்டது. கல்பே இல்லையே, கல்பு இருந்தா தான் அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் இருப்பாங்களே. கல்பு என்று ஒன்று இருந்தால் அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் கல்பு. இல்லைனா அவனோட கல்பே இல்லைன்னு அர்த்தம். கல்பே இல்லாதவன் போய் என்ன பேச்சு நமக்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரியம் இருந்தால்தான் நிச்சயமா அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். அப்படி ரசூலை நான் பிரியப்படுறேன் அப்படின்னா ரசூல் சொன்னதெல்லாம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, என் குடும்பத்தை பிரியப்படு, அப்பதான் நான் உன்னை பிரியப்படுவேன்னு.
குடும்பத்தை நான் பிரிய வைக்க மாட்டேன்னா அப்ப எப்படி ஏன் பிரியம் உனக்கு கிடைக்கும்? கண்ணியத்துக்குள்ளே சாதாரணமாக நாம நம்ம குடும்பத்தை பிரிய வைக்க சொல்ற மாதிரி அல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். இது சாதாரணமான குடும்பம் அல்ல, மிக உயர்த்தியான குடும்பம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் ரலியல்லாஹு தஆலா விளையாண்டு இருக்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, தகப்பனார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இப்படி வர்றாங்க. வந்தவங்க வேகமா அபூபக்கர் நாயகம் வந்து டக்குன்னு ஹசன் ரலியல்லாஹு தஆலா தூக்கிட்டாங்க. அலி நாயகம் தூக்குறதுக்கு முன்னாடி அபூபக்கர் நாயகம் டக்குன்னு குழந்தையை தூக்கிட்டாங்க. தூக்கி தோல் புஜத்துல வச்சு அவங்களுக்கு நெத்தியில முத்தம் கொடுத்து சந்தோஷமா கொஞ்சிட்டு சொன்னாங்க, நீங்க பார்த்தா அப்படியே உங்க அத்தா மாதிரியே இருக்கிறீங்க. நாங்க யார் சொன்னதுங்க? அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க. அலி நாயகம் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தா அப்படியே உங்க அத்தா மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, நான் உங்க அத்தான்னு சொன்னது அலியே அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொன்னேன். நாங்க அலி நாயகம் அப்படி சிரிச்சறாங்க, கோவப்படல, சிரிச்சறாங்க. ஏன்னா நீங்க அத்தா அலிதான், ஆனால் நீங்கள் யாருடைய மகன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை. இருந்தால் நீங்க யாரு? நாயகத்தின் மகன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஹசனே நீங்கள் பார்ப்பதற்கு தோற்றத்தில் நீங்கள் எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்றே இருக்கிறீர்கள். ஜெராக்ஸ் அப்படியே அப்படினாங்க. உண்மையும் அதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எவ்வளவு அழகா ஆக்கினான் தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பமே அஹ்லு பைத் இவங்க இரண்டு பேரின் வாயிலாகத்தான் போகுது இல்லைங்களா? ரெண்டு பேத்துல இந்த நெஞ்சு பகுதி இங்கிருந்து தலை முழுக்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த மாதிரியே இருப்பாங்க முகம். நெஞ்சு பகுதியிலிருந்து கால் பாதம் முடிய உடல் அமைப்பு, கை கால் வாகு அத்தனையுமே ஹுசைன் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க. இரண்டாக பிரித்து மேல் பாகத்தை ஹசன், கீழ்பாகத்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு இரண்டாக பங்கிட்டு கொடுத்ததை போன்று இருப்பார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடல் அமைப்பில். இப்படியே சொன்னாங்க அபூபக்கர் நாயகம், அந்த அளவுக்கு இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடல் அமைப்பை கூட பெற்றிருப்பார்கள் அவர்கள். முழுக்க முழுக்க வாழ்க்கை அத்துணையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக, பிசகாமல், சிறிதும் கூட பிசகாமல் அப்படியே வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த குடும்பத்தினர். கடுமையான பசி, மிக கடுமையான பசி. சின்ன பிள்ளைங்க, ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு சின்ன பிள்ளைங்க, மிக கடினமான பசி தாங்க முடியல. அப்படியே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. கிடைக்கல ஒண்ணுமே வீட்டில், கடினமான பசி, அப்படியே வெளியே வந்துடுறாங்க. பிள்ளைங்க சாப்பிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாத்திமா எங்க பிள்ளைங்க? ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பிள்ளைங்க பசி பசின்னு அழுதுட்டே இருந்தது, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, கொஞ்ச நேரம் இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், அழுதுட்டே இருந்ததுங்க, பசி பசின்னு அழுது அழுது அப்படியே உட்கார்ந்தாங்க, ஆனா வெளியே போனதை நான் பார்க்கல யா ரசூலல்லாஹ். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிட்டு தன்னுடைய பேர பிள்ளைகளை தேடிட்டு வர்றாங்க. பசியால் அழுது கொண்டு சென்ற தன்னுடைய பேர குழந்தைகளை. சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி. அந்த பசியில அப்படியே குழந்தைங்க அழுதுட்டே போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிட்டே போறாங்க. தேடிட்டே போகும் பொழுது ஒரு இடையன், ஆடுகளை மேய்ச்சிட்டு வர ஒரு இடையன் அந்த பக்கம் போறாங்க. இடையன்ட்ட நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என் பேர குழந்தைங்க போனதை பார்த்தீங்களா? இங்க இதா வந்தாங்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், இப்பதான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு குழந்தைகளும் போனாங்க. பயங்கரமான பசியா இருப்பாங்க போல தெரியுது, அழுதுட்டே போனாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். பசி கடினமா இருக்குது, அதான் அழுதுட்டே போறோம் நாங்க. சரி நான் ஆட்டிலிருந்து பால் கறந்து தரட்டுமா என்று சொல்லி பால் கறக்க போனேன். உடனே ஹசன் ரலியல்லாஹு என்னை கேட்டார்கள், ஆடு உனக்கு சொந்தமானதா என்று கேட்டாங்க.
இல்லை என் எஜமானுக்கு சொந்தமானது. சரி, எஜமான் உனக்கு பால் கறந்து குடிப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். நான் இல்லைன்னு சொன்னேன். அப்படி என்றால் அந்த பால் எங்களுக்கு ஹராம், அந்த பால் எங்களுக்கு ஹராம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சிந்தனை செஞ்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது, இவங்க வாழ்க்கை எங்க இருக்குது. போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி தேடிட்டே போறாங்க. போனா ஒரு பேரீச்சம் பழ தோட்டம், அந்த தோட்டத்துல மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க 2 பேரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டீங்க, பசி? பேரித்தம் பழத்தை எடுத்து ஹுசைன் வாயில போட போயிட்டாரு. உடனே ஹசன் அலி அதை சொல்றாங்க, இது நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயிலிருந்து பிடுங்கி போட்டாங்க அப்படின்னு செய்தி, நடந்த செய்தி சொன்னாங்க. அப்பவும் அங்க கண்ணியத்துக்குள்ள சிந்தனை பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும், குழந்தை பருவத்தில் இருந்து அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஒரு நபி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தவர்கள் அந்த அஹ்லு பைத்துகள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள்தான் என் குடும்பத்தினர், இவர்கள்தான் என் குடும்பத்தினர், இவர்களை நீங்கள் பிரியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், இவர்கள் என்னிலிருந்து உண்டவர்கள், வேற யாரும் அல்ல, என்னிலிருந்து உள்ளவர்கள், என் குடும்பத்தார்கள், என் சந்ததிகள் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியலே அத்தகைய உயர்ந்த குடும்பத்துக்கு சொந்தக்காரர்கள் அஹ்லு பைத்துகள். அப்படிப்பட்ட அஹ்லு பைத்துடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சென்றது. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துல கடைசியா ஒரு கர்பலான்னு ஒன்று வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், தலை துண்டிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முழுமையா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ஏதாவது இந்த இடத்துல இந்த சிந்தனைகள் நமக்கு இருக்கிறதா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தினர் அவளை நேசிப்பது நம் கடமை. அவர்களை யார் ஒதுக்குகிறார்களோ அவரை ஒதுக்குவது நம் கடமைன்னு விளங்கணும். நம்ம நபியை பிரியப்படுவது நம்முடைய இன்றியமையாத கடமை. நபியுடைய குடும்பத்தை பிரியப்படுவது நம்முடைய இன்றியமையாத கடமை. ஆனா அது போன்று நபிக்கு யார் நோவினை கொடுக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று விளங்க வேண்டும். நபிக்கு நோவினை கொடுத்தா தாங்கிட்டு இருக்க முடியுங்களா? அல்லாஹ் தாங்குவானா? முதல்ல ரசூலுக்கு இன்னல் கொடுத்த அல்லாஹ் தாங்குவானா? அந்தஸ்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்து ஷஹாதத் இல்லைங்களா? நல்லா கேளுங்க, அந்தஸ்துல மிகப்பெரிய அந்தஸ்து ஷஹீத் ஆகுவது. சஹாபாக்கள் சொன்னார்கள், நான் உயிரோடு இருக்க வேண்டும், நான் போரிட வேண்டும், நான் வெட்டுப்பட்டு கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட வேண்டும், மீண்டும் நான் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் எழுப்பப்பட்டால் மீண்டும் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். ஷஹாதத் என்பது உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பாக்கியம். ஆனால் அந்த உயர்ந்த பாக்கியத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஏன் கொடுக்கல? பாக்கியத்துல மிக பெரும் பாக்கியம் இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை மௌத்தானா பாக்கியமா இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை மௌத்தாகி வெள்ளிக்கிழமை அடக்கப்பட்டார், அவர் பாக்கியசாலி இல்லைங்களா? ரமலான்ல மௌத்தானா அவர் பாக்கியசாலி, ரமலான்ல ஜும்மால மௌத்தானா இன்னும் பாக்கியசாலி, லைலத்துல் கத்ர்ல மௌத்தானா அவர் பாக்கியசாலி என்று நாம் எதையெல்லாம் பாக்கியமாக சொல்கிறோமோ அதை எல்லாத்தை விட சிறந்தது ஷஹீதுடைய அந்தஸ்து.
ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. மீதமுண்டான ரத்தங்கள் வடிந்தால் அத்துணையும் தரஜாவாக உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துணையும் அந்தஸ்து அந்தஸ்து அந்தஸ்து. ஷஹீதா மௌத்தா போன குளிப்பாட்ட வேண்டாம், அப்படியே கஃனிடுங்கள். கஃனை மாற்ற வேண்டாம், அதே ஆடையோடு வையுங்கள். அத்துணையும் பரக்கத். இவ்வளவு பரக்கத்துகளை அள்ளி பெற்றுக் கொள்ளக்கூடிய ஷஹாதத்துடைய அந்தஸ்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஏன் கொடுக்கல சொல்லுங்க? கண்ணியத்துக்குரியலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு மனிதன் குத்தி கொலை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு பெரிய நரகத்தை கொடுப்பது. நரகம் பத்தாது. நரகம் பத்துமா? யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன? ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தீங்கிழைத்தால் அவன் தண்டிக்கப்படுவான். சாதாரணமா தண்டிக்கப்படுவான் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நம்மெல்லாம் சாதாரணமா நினைக்கிறோமா? தண்டிக்கப்படுவான்னா யாருக்கு தீங்கிழைத்தானோ அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு தண்டிக்கப்படுவான். 2 பேர் குடிச்சு போட்டு சண்டை கட்டு ஒருத்தன் அடிச்சுட்டான். இவன் விழுந்துட்டான், மண்டை உடைஞ்சு போச்சு. இவன் தண்டிக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய பாதையில்னா எப்படி தண்டிக்கப்படுவான்? அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு இவன் தண்டிக்கப்படுவான். யாருக்கு தீங்கிழைத்தானோ தீங்கிழைக்கப்பட்டவனுடைய தகுதி என்ன? அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக ஒரு வழியாக இருந்தால் அதற்கு தகுந்தளவு தண்டிக்கப்படுவான். என் இறைநேசனை, என்னுடைய வழியை நீ தண்டித்து விட்டாயா, நீ அநீதி இழைத்தாயா, நான் உனக்கு கொடுக்கிறேன் பான்னு அல்லாஹ் அதுக்கு தகுந்தளவு தண்டிப்பான். இதுதான் நியதி. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மனிதன் தீங்கிழைத்தால் சாதாரணமான தீங்கையே அல்லாஹ் தாங்கிக் கொள்ள மாட்டான், கடுமையான தண்டனையை கொடுப்பான். ஷஹாதத்து சாதாரணமானதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மனிதன் தீங்கிழைத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக தண்டித்து விடுவான். யாரும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, அவன் சிந்தனைக்கே எட்டாத அளவுக்கு நரகம் பத்தாது, அத்தனையும் ஒருவனுக்கே கொடுத்தாள். அல்லாஹ் அந்த அந்தஸ்து வச்சிட்டான் தள்ளி. கண்ணியத்துக்குரிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை, அஹ்லு பைத்தை ஒருவன் தண்டித்தால் அல்லாஹ் விட்டுருவானா? எவ்வளவு பெரிய வேதனை! எவ்வளவு கொடுக்கணும்? அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நிச்சயம் கொடுப்பான். மிக கடினமான வேதனையை, மிக கொடிய வேதனையை அல்லாஹ் கொடுத்தே தீருவான், சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துடைய கல்விலே நம்முடைய பிரியம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தார்கள் மேல, அஹ்லு பைத்துகளின் மேல அந்த பிரியம் இருக்கணும். அந்த பிரியத்தை நாம் வைக்க வேண்டும். கல்வில சுமந்தவாறு இருக்க வேண்டும். சதா நினைவு கூற வேண்டும். இந்த பேர் இல்லைன்னா பஞ்ச பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பஞ்ச பாக்குன்னு என்ன அர்த்தங்க? 5 பேர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன், ஹசன் ரலியல்லாஹு அன், ஹுசைன் ரலியல்லாஹு அன், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த 5 நபர்கள் கொண்டதுதான் பஞ்சபாக். இந்த இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா இந்த 5 நபர்களை கொண்டுதான் என்ன ஆகுங்க? ஆன்மீக உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஆன்மீக உலகமே இதன் மூலமாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த 5 கழட்டிட்டா உலகம் நின்றுவிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அத்தனையும் இந்த 5க்குள் அடக்கம். உலகமே இந்த 5க்குள் அடக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த 5வருடைய முஹப்பத்தை நம் கல்பில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த கல்பில் எந்த முஹப்பத் இருக்கிறதோ குறைவாகத்தான் இருக்கிறது, அதை நிரப்பமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமையாக நேசம் கொண்டு அதே முஹப்பத்தோடு வாழ்ந்து அதே முஹப்பத்தோடு மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அஹ்லு பைத்துகளை எப்படி நேசம் கொள்ள வேண்டுமோ அப்படி நேசம் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தொள்வானாக. நம் வாழ்க்கையில் நாம் நேசிப்பது அத்தனையும் குறைவே என்ற எண்ணத்தோடு இன்னும் அதிகமாக நம்மால் எப்படியெல்லாம் நேசம் கொள்ள முடியுமோ அப்படி நேசம் வைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.